Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 2 2018 question paperல கேட்ட question number 19 தான் வந்து பார்க்க போறோம். So already 18 question பார்த்திருக்கோம். அதோட playlist நான் வந்து உங்களுக்கு மேல கொடுக்கிறேன். So இந்த 19th question என்ன and அதை எப்படி solve பண்ணுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So 19th question என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு simplification. So இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இங்கே தான் நான் போடுறேன், டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நம்பருக்கு மேலே பவர் இருக்குது, அது ஓல் பவர் இருக்குது. இப்படி பவர் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பவரை நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை வந்து பண்ணலாம். ஸோ 3 பவரில் 3 into 2, 3 2s are 6, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 6 into மறுபடியும் 2, அடுத்து 2 into 3, 2 3s are 6, மறுபடியும் ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் 6. அதே மாதிரி தான் கீழேயும். ஸோ 4 into 2, அப்போ 2 to the power 4 2s are 8, மைனஸ் ஆயிடுச்சு, into 3 to the power minus 4 அப்படியே இருக்கட்டும். அடுத்து 4 நம்ம எப்படின்னு எழுதலாம், 2 the whole square எழுதலாம். திரும்பி மேலே என்ன இருக்கு, ஒரு மைனஸ் 2 இருக்கு. ஸோ மறுபடியும் இதை சால்வ் பண்ணுவோம். 3 to the power minus 6 into 2 to the power minus 6 divided by 2 to the power minus 8 into 3 to the power minus 4 into மறுபடியும் இந்த 2 into 2 பண்ணும்போது 2 2s are 4. So 2 to the power minus 4. So again 3 to the power minus 6 into 2 to the power minus 6 divided by 2 to the power, இப்போ இங்கே மைனஸ் 8 இருக்கு, மறுபடியும் இங்கே 2 to the powerல மைனஸ் 4 இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரெண்டுமே ஒரே வேல்யூவோட பவர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு, வேல்யூ சேமாக இருக்கு, 2ன்னு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ மைனஸ் 8 மைனஸ் 4 வரும், மீதி 3 to the power மைனஸ் 4 இருக்கு. ஸோ மறுபடியும் 3 to the power minus 6 into 2 to the power minus 6 divided by 2 to the power minus 8 minus 4 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 into 3 to the power minus 4 வந்து வருது. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிறத வந்துட்டு மேலே வந்து கொண்டு வரலாம். ஸோ 3 to the power minus 6 into 2 to the power minus 6. ஸோ இப்போ இது மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பவர் வந்து அப்படியே வந்துட்டு ப்ளஸ் ஆயிடும். ஸோ 2 to the power minus 12 வந்து ப்ளஸ் 12 ஆகிடும். இது வந்து 3 to the power minus 4 வந்து வெறும் 4ஆக வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, பவர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். மைனஸ் 6 ப்ளஸ் 4, மறுபடியும் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, பவர் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 2 to the power minus 6 ப்ளஸ் 12 வந்து வரும். ஸோ அப்போது 3 to the power minus 2 வரும் into 2 to the power 6 வந்து வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் 2 இருக்குது. அப்போ அந்த மைனஸ் 2வை நம்ம கீழே எடுத்துகிட்டு போனால் அது என்ன ஆயிரும், 3 to the power plus 2 ஆயிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 2 to the power 6 எவ்வளோ, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64 divided by 3 into 3 என்ன 9. ஸோ 2 to the power 6னா என்ன அர்த்தம், 2 into 2 into 2 into 2 into 2 into 2 நீங்கள் வந்து பண்ணுறீங்க, divided by 3 into 3 நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போது 64 டிவைடட் பை 9. ஸோ 9 7s are என்ன வரும், 63 வரும். ஸோ மீதி 1. அப்போ இதை எப்படி எழுதலாம், 7 1 divided by 9 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் அல்ஜிப்ரான் இருக்க மாதிரி கர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதோட அந்த லாஜிக் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை வந்துட்டு ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.